எஸ் அரத்மணியம் நீங்க ஆமாம் நான் தான். உங்கள் சப்ஸ்கிரைபர் கிரேஸ் ராஜான்னு ஒருத்தங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டாங்க. உங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க மெட்ராஸ் லோக்கல் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க. ஓகே மெட்ராஸ் லோக்கல். ஓகே தேங்க்யூ. அவங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? அவங்க பேர் கிரேஸ் ராஜா. கிரேஸ் ராஜா. ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. முதல்ல நான் ஆரம்பிக்கிறது புத்தாண்டு வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறேன். ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஈச் அண்ட் ஒன் ஆஃப் யூன்றது நான் என் சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் சொல்லல, இந்தியன்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன். சரி உலகத்துக்கே சொல்கிறேன், அப்படியே வச்சுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்துட்டு 31st December ஈவினிங் 6:30 PM. இப்போ இந்த நியூ இயர் வந்துட்டு ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து மெட்ராஸ் லோக்கல் தனது 150th சப்ஸ்கிரைபரை இன்றைக்கி பெற்றிருக்கு. ஸோ செகண்ட் திங் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம், என்னுடைய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா எனக்கு வந்துட்டு ஒரு 10K 100K சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ். அது வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி. ஸோ அந்த 150லேருந்து எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் அனுப்புகிறாங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனுப்புது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நான் லைஃப் லாங் செரிஷ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் எவ்வளோ அப்ரிசியேஷன் இருந்தாலும் என்ன வந்தாலும். ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ராஜா அந்த அக்கௌண்ட். ஸோ எஸ், ஸோ என்ன கிஃப்ட்டுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். தெரியாமல் அது மாதிரிலாம் பேச நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு சின்ன திங் என்னென்னா வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஹியூமனிட்டி மனிதநேயம்ன்றதே மறந்துட்டோம். ஸோ யாருக்குமே வந்துட்டு இப்போல்லாம் அப்ரிஷியேட்டிங் ஒரு மைண்டே வர்றதில்லை. இப்போல்லாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறோம், ஒருத்தரை அசிங்கப்படுத்துகிறோம், ஒருத்தரை அவமானப்படுத்துகிறோம், அவங்க மனசு நோக்கம் அடிக்கிற மாதிரி பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுற நாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. ஸோ நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளையோ இல்லை நம்ம ஃப்ரெண்டையோ இல்லை நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம ரிலேட்டிவ் யாராக வேணா இருக்கலாம், ஒரு அனானிமஸ் பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் எல்லாரையும் மோட்டிவேஷன் பண்ணி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சொசைட்டி லெவல் லிவ் பண்ணால் அது சொசைட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறும். ஸோ ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் உங்கள் மெட்ராஸ் லோக்கல் CEO கிட்டேருந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் ஒரு சிங்கப்பூர் சப்ஸ்கிரைபர். ஸோ எனக்கு அயல்நாட்டிலலாம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்றதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் திமிராக பேசின மாதிரி இருந்தது, சாரிங்க. ஸோ எஸ், சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு எனக்கு கிஃப்ட் வந்திருக்கு. அது ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டே ஒரு இன்டர்நேஷ்னல் கிஃப்ட். ஸோ அந்த கிஃப்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு டேரெக்டாக அவங்களால கொடுக்க முடியல. ஸோ என்னால் அவங்கள பார்க்க முடியல. அவங்க இன்வைட் பண்ணாங்க பட் போக முடியல. ஸோ என் ஃப்ரெண்ட் பிரணவ் ஹீல்னு வந்துட்டு அவர் ஒரு ரயில் ஃபேன். ஸோ அவர் தான் வந்துட்டு எனக்கு இந்த கிஃப்ட்டை அவங்ககிட்ட வாங்கி கொடுத்தார். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 கிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு. ஸோ இது எனக்குன்னு சொல்ல முடியாது, எங்களுக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அதில் ஒன் வந்துட்டு எங்கள் தாத்தாக்கு. ஸோ எங்கள் தாத்தாக்கெல்லாம் அவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வ்ளாகில் அதாவது நாங்கள் வந்துட்டு ரயில் சஃபாரி சீசன் போட்டோம்னா அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாகி நல்லா இருந்ததுன்னு சொல்லி இதை வந்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். டிஷர்ட், எங்கள் தாத்தாக்கு டிஷர்ட். நானே முதல் தடவை ஒரு போட வச்சு பார்க்குறேன். மூட்டு வலி தைலம். எங்கள் தாத்தாக்கு மூட்டு வலி இருக்குன்றது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. ஸோ இதுதான் அந்த மூட்டு வலி தைலம். அவ்வளோதான். கிஃப்ட்டுனாலே வந்துட்டு செம்ம ஸ்பெஷல். அது என்ன ஒர்த், அதோடைய மானிட்டரி வேல்யூ. ஸோ மற்ற எதையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல லைஃப்பில். ஒரு கிஃப்ட் அப்படின்னாலே வந்துட்டு அது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவ்வளோதான். நாங்கள் சிங்கப்பூரில் வந்துட்டு இருந்து ஒரு டிஷர்ட்டை வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ நான் அவங்களுக்கு பில்டப் கொடுக்குறேன், அது எல்லாமே அவங்களுக்கு ஒர்த்து தான். ஸோ வந்துட்டு எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய ஹாப்பினஸ் தான் எனக்கு சொல்லுது. நம்மளோட கிஃப்ட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ என் கிஃப்ட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஷரத் மணியம், யுவர் vlogs ஆர் ஹிலாரியஸ். என் vlog ஹிலாரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்லி நான் கேள்விப்படுறேன். எனக்கே டவுட்டு தான் ஹிலாரியஸாக என்னன்றது. ஸோ எனக்கு வந்து க்ரீன் கலர் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எங்கள் தாத்தாக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கும், அவர் ப்ளூ நான் க்ரீன். ஸோ சைஸ் என்னன்றது பார்ப்போம். செகண்ட் திங் வந்துட்டு ஒரு சாக்லேட், ஃபெரோரோ ரோச்சர் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்லேட். ஸோ இதுதான் வந்துட்டு கிஃப்ட். ஸோ நம்ம கிஃப்டை பார்த்துட்டோம். சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லணும். பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஸோ தமிழன் எங்கே இருந்தாலும் தமிழன் தான்.
அவன் மனசு வெள்ளதான்றதை வந்துட்டு இந்த அமிச்சு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த சப்ஸ்கிரைபர். ஸோ அந்த தமிழன் ஆக்சுவலாக சிங்கப்பூரில் இருக்காங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ கடைசியாக தான் தெரிஞ்சுது அந்த அக்கௌண்ட் ஒரு ஓனர் வந்துட்டு ஒரு லேடி மேன் இல்லைன்றது. அவங்க விழுப்புரம் சைடு தானே அவங்க. ஸோ ஐம் வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்த்து எல்லோரும் ரொம்ப நன்றி. ஸோ இதேமாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் கிஃப்ட் அனுப்பணும்னு நான் கேட்டுக்கல. ஸோ மோட்டிவேட்டிங்காக கொஞ்சம் என்கரேஜிங்காக நீங்கள் கமெண்ட்டில் போட்டாலே போதும். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். That's it from this video. It's Sharath Maniam signing off from Madras Local. Until we meet next time. Enjoy பண்ணுங்க லைஃபை. Bye bye.